பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 3ல் விருந்து போற்றதும், காசிகாண்டம், மலைப்படுகடாம், கோபாலபுரத்து மக்கள், தொகாநிலை தொடர்கள், திருக்குறள், மொத்தமாக 108 வினாக்கள் தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே 10ஆம் வகுப்பு இயல் 1, இயல் 2 இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து விருந்து போற்றதும் அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். நற்றிணை. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றிணை. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டென்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டென்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. கருங்கோட்டு சீரியால் பணையம் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா புறநானூறு. விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்தவர். இளையான்குடி மரநாயனார். விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்தவர் யார்னா இளையான்குடி மரநாயனார். நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல். சிறுபானாற்றுப்படை. நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல் எதுனா சிறுபானாற்றுப்படை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சடங்கு என்ற கவிதையை இயற்றியவர். அம்சப்பிரியா. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சடங்கு என்ற கவிதையை இயற்றியவர் யார்னா அம்சப்பிரியா. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை. உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் நூல் எதுனா குறுந்தொகை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். குறுந்தொகை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யார்னா ஔவையார். விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? சிதம்பரத்தில். 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளதுன்னா சிதம்பரத்தில். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர். திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த அதிகாரத்தை அமைத்திருக்கிறார்? விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த அதிகாரத்தை அமைத்திருக்கிறார்னா இல்லறவியல். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைத்தவர் திருவள்ளுவர். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைத்தவர் யார்னா திருவள்ளுவர். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா
சிலப்பதிகாரம். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று கூறும் நூல். புறநானூறு. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று கூறும் நூல் என்னன்னா புறநானூறு. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இது முக்கியமானது. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா பெருநாராற்றுப்படை. நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என கூறும் நூல். நற்றிணை. நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என கூறும் நூல் என்னன்னா நற்றிணை. உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவ தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற புறநானூறு பாடலை பாடியவர் கடலுள் மாய்த்த இளம்பெருமழுதி. உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவ தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்னா கடலுள் மாய்த்த இளம்பெருமழுதி. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் எந்த பண்பின் அடிப்படையாகும்? விருந்தோம்பல் பண்பின். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் எந்த பண்பின் அடிப்படைன்னு கேட்டிருக்காங்க? விருந்தோம்பல் பண்பின். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கலிங்கத்து பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா கலிங்கத்து பரணி. வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கம்பராமாயணம். வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா கம்பராமாயணம். கலிங்கத்து பரணியில் யார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க? யார்னா செயகொண்டார். கலிங்கத்து பரணியில் செயகொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கி உள்ளார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார்னா கம்பர். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் இளங்கோவடிகள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் யார்னா இளங்கோவடிகள். விருந்தினரை வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று கூறும் நூல். பெருநாராற்றுப்படை. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதிதாசன். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்னா பாரதிதாசன். எந்த தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது? அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம். யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றின? நாயக்கர் மராட்டியர் காலத்தில். யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றின? நாயக்கர் மராட்டியர் ஆட்சியில். வரகரிச்சி சோறும் வழுந்துணைக்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே என்று பாடியவர் ஔவையார். அடுத்த டாபிக் காசி காண்டம்.
கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டமாகும். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். இல்லை எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் தான். காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் எதுனா காசி காண்டம். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இதில் மூணுமே சரிதான், அனைத்தும் சரி. அதிவீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் எந்த நூல் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்து உரைக்கிறது? எந்த நூல்னா நருந்தொகை. வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நருந்தொகை. அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் என்னன்னா சீவலமாறன். அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவலமாறன். நைடதம் மற்றும் திருக்கருவை அந்தாதி என்ற நூல்களை எழுதியவர் அதிவீரராம பாண்டியன். நைடதம் மற்றும் திருக்கருவை அந்தாதி என்ற நூல்களை எழுதியவர் யார்னா அதிவீரராம பாண்டியர். பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம். பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா காசி காண்டம். வாயு சம்கிதை என்ற நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். வாயு சம்கிதை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க 9. இது முக்கியமானது தான். விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 9. முகமன் என்ற சொல்லின் பொருள். முகமன் என்ற சொல்லின் பொருள் ஒருவரை நலமினவி கூறும் விருந்தோம்பல். வியத்தல், நோக்கம், செப்பல், இருத்தல், வளங்கள் என்பதற்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர். வியத்தல், நோக்கம், செப்பல், இருத்தல், வளங்கள் என்பதற்கு இலக்கண குறிப்பு என்னன்னா தொழிற்பெயர். ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா விவேக சிந்தாமணி. அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. நன்மொழி. நன்மொழிக்கு இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அடுத்த டாபிக் மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் நூல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலைப்படுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். இந்நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். மலைப்படுகடாமின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருங்கௌசிகனார். ஒன்று சரிதான். மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டாங்கன்னா நன்னன் தான். இல்லை ரெண்டும் சரிதான். மலைப்படுகடாமின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. இல்லை மூணுமே சரிதான். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்தது பொறுத்துக. அசை, இலைப்பாரி, கடும்பு, சுற்றம், ஆரி, அருமை, வைரியம், கூத்தர், இரடி, திணை. அசையினா இலைப்பாரி, கடும்புனா சுற்றம், ஆரினா அருமை, வைரியம் கூத்தர், இரடி திணை. இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. 5 4 3 2 1. ஆப்ஷன் ஏ. மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை உடையது? 583 அடிகள். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை உடையதுன்னா 583 அடிகள். அடுத்தது பொறுத்துக. அல்கி. அல்கினா தங்கி. நரலும், ஒலிக்கும், படுகர், பள்ளம், வேவை, வெந்தது, பொம்மல், சோறு. அல்கினா தங்கி, நரலும், ஒலிக்கும், படுகர், பள்ளம், வேவை, வெந்தது, பொம்மல், சோறு. இல்லை ஆப்ஷன் சி 3 5 2 1 4. அவன் அன்று அசை அல் சேர்த்த அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடாம்.
அன்று அவன் அசையி அல் சேர்த்த அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னென்னா மலைப்படுகடா. இதில் அசையினா இலைப்பாரி, அல்கினா தங்கி, ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறனால் மக்களை மகிழ்வித்தவர்கள் பாணர், கூத்தர், விரலியர். இதில் அனைத்துமே சரிதான். ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறனால் மக்களை மகிழ்வித்தவர்கள் யாருன்னா பாணர், கூத்தர், விரலியர். இதில் அனைத்துமே சரிதான். சிவந்த பூக்களை கொண்ட மரம் அசோக மரம். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அசையி, கெளி. இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சொல்லிசை அளப்படை. பருவுக் குருவுக்கண் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. செய்யுள் இசை அளப்படை. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் என்ன பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலைப்படுகடாம்னு மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் என்ன பெயர் பெற்றதுன்னா மலைப்படுகடாம்னு. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பு. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எதுனா கம்பு. அடுத்த டாபிக் கோபாலபுரத்து மக்கள். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் என்னன்னா கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கிற பேய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கிற பேய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் என்னன்னா கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் யாருன்னா கு. அழகிரிசாமி. கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பா. ஜெயப்பிரகாசம், வீரவேலுசாமி, வேலராமமூர்த்தி, வைரமுத்து. இல்லை பொருந்தாதவர் வைரமுத்து. கரிசல் இலக்கிய பரம்பரையை சேர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா பா. ஜெயப்பிரகாசம், வீரவேலுசாமி, வேலராமமூர்த்தி. கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபல்லபுரத்து மக்கள். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை என்னன்னா கோபல்லபுரத்து மக்கள். கி. ராஜநாராயணன் பற்றிய வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கி. ராஜநாராயணன் பற்றிய வாக்கியங்களில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். ஒன்று சரிதான். இவரின் சொந்த ஊர் இடைச்செவல். இல்லை ரெண்டும் சரிதான். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்பாங்க. 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். இல்லை 3 சரிதான். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. கி. ராஜநாராயணன். இதில் 4 சரிதான். எழுத்துலகில் கீரா என அழைக்கப்படுபவர் யாருன்னா கி. ராஜநாராயணன் தான். இதில் 5மே சரிதான். இதில் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் கோபல்லபுரத்து மக்கள். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் எதுனா கோபல்லபுரத்து மக்கள் நூல். கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 1991. கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு எப்போனா 1991. யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும்? கி. ராஜநாராயணனின் கதைகள். யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கி. ராஜநாராயணனின் கதைகள். கி. ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எப்படி அழைக்கப்படுகிறது? கரிசல் இலக்கியம் என்று. கி. ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா
கரிசல் இலக்கியம் என்று. கரங்கி இசை விழவின் உறந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கரங்கி இசை விழவின் உறந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னென்ன? அகநானூறு. உறையூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க? திருச்சி. வட்டார வழக்கு சொற்களை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாய்ச்சல், பாத்தி, பதனம், கவனமாக, நீத்து பாகம், மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல், மகுளி, சோற்றுக்கஞ்சி. மகுளினா என்னன்னு கேட்பாங்க? சோற்றுக்கஞ்சி. பாய்ச்சல்னா பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்து பாகம் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல், மகுளினா சோற்றுக்கஞ்சி. இல்லை ஆப்ஷன் வந்து ஏ. 3, 5, 4, 2, 1. வட்டார வழக்கு சொற்களை கொண்டு பொறுத்துக. வரத்துக்காரன், புதியவன், சடைத்து புளித்து, சலிப்பு, அழுக்கம், அழுத்தம், தொலைவட்டையில், தொலைவில். வரத்துக்காரன், புதியவன், சடைத்து புளித்து, சலிப்பு, அழுக்கம், அழுத்தம், தொலைவட்டையில், தொலைவில். இல்லை ஆப்ஷன் வந்து சி. 3, 1, 4, 2. அடுத்த டாபிக் வந்து தொகாநிலை தொடர்கள். ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது. தொகாநிலை தொடர்கள். ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது என்னன்னா தொகாநிலை தொடர்கள். குயில் கூவியது என்பது தொகாநிலை தொடர். குயில் கூவியது என்பது என்னன்னா தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது. எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது என்னன்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடருக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பேருந்து வருமா, காவிரி பாய்ந்தது, இனியன் கவிஞர். எழுவாய் தொடரில் பொருந்தாது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது என்னன்னா கேட்ட பாடல். எழுவாய் தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா பேருந்து வருமா, காவிரி பாய்ந்தது, இனியன் கவிஞர். இல்லை பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க? கேட்ட பாடல் தான் பொருந்தாது. விழியுடன் வினை தொடர்வது. விழித்தொடர். விழியுடன் வினை தொடர்வது வந்து விழித்தொடர். அதுக்கான எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. விழித்தொடருக்கான எடுத்துக்காட்டு வந்து நண்பா எழுது. விழித்தொடருக்கான எடுத்துக்காட்டு வந்து நண்பா எழுது. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. வினைமுற்று தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வந்து வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி என்பது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க? வினைமுற்று தொடர் தான். வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா பாடினால் கண்ணகி. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது வந்து பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. கேட்ட பாடல். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தனியாகவே ஒரு வீடியோ போடுறோம். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது. முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது என்னன்னா வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது என்னன்னு கேட்டாங்கன்னா வினையச்ச தொடர். வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து பாடி மகிழ்ந்தனர். பெயரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா கேட்ட பாடல். வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து பாடி மகிழ்ந்தனர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர் என்னன்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார் என்பது எவ்வகை தொடர்? அன்பால் கட்டினார் என்பது எவ்வகை தொடர்னா 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை என்பது எவ்வகை தொடர்?
அறிஞருக்கு பொன்னாடை என்பது எவ்வகை தொடர்னா 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது. இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது என்னன்னா இடைச்சொல் தொடர். மற்றொன்று பிரித்தல் கேட்டிருக்காங்க. மற்ற கூட்டல் ஒன்று. உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது. உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது என்னன்னா உரிச்சொல் தொடர். இதே இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். உரிச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது என்னன்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. சால சிறந்தது, இது முக்கியமானது. உரிச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா சால சிறந்தது. ஒரே சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது. அடுக்கு தொடர். ஒரே சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது என்னன்னா அடுக்கு தொடர். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. வருக வருக வருக. ஒரே சொல் 2-3 முறை அடுக்கி வருவது என்னன்னா அடுக்கு தொடர். கூட்டுநிலை பெயரச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. கூட்டுநிலை பெயரச்சத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல். பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. இல்லை, சரியான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் சரியானது. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்கம்னா சிற்றூர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்னன்னா வேற்றுமை உருபு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி காண்டம் என்பது என்னன்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்மையிலும் விருந்து. இன்மையிலும் விருந்து. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல். திருக்குறள். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல் திருக்குறள். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா முக்கூடர் பல்லு. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி என்ற பாடலை பாடியவர் காளமேக புலவர். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி என்ற பாடலை பாடியவர் யார்னா காளமேக புலவர். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கி. ராஜநாராயணன். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் கு. சிவராமன். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கு. சிவராமன். அடுத்தது கலைச்சொல்லை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஏன்சியன்ட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். இந்த ஆன்சர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க.
ஆப்ஷன் வந்து ஏ 1 2 3 4 5 6 7. அடுத்த டாபிக் வந்து திருக்குறள். வேலோடு நின்றான் இருவென்றதும் போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. பண்ணெண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குறளில் பயின்று வரும் அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரோள் நச்சு மரம்பழு தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி. உவமை அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரோள் நச்சு மரம்பழு தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி என்னென்ன? உவமை அணி. உயிரினும் மேலானது வந்து ஒழுக்கம். உண்மை பொருளை காண்பது என்னென்ன? அறிவு. பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் பெரும்பேறு. பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் வந்து பெரும்பேறு. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் அறிவுமதி. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் யார்னா அறிவுமதி. இதோட 10ஆம் வகுப்பு இயல் 3 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 4 பார்க்கலாம்.